ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இனிய இதயங்களுக்கு இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்கு தத்தமானது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் படைத்த தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்பது நம்மை படைத்தவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நம்மை உண்டாக்கினவர் ஒரு அன்பின் தெய்வம். அவர் வெறும் அன்பை காண்பிக்கிறவர் அல்ல, அன்பே அவர்தான். அந்த அன்பு நிறைந்தவர் தன்னால் படைக்கப்பட்ட மக்கள் தம்மை சிநேகிக்க வேண்டும் என்று அவர் ஏங்குகிறார், எதிர்பார்க்கிறார். அந்த ஏக்கத்தை தமது வார்த்தையின் வழியாய், தன்னுடைய கடிதங்கள் வழியாய், தம்முடைய வேதத்தின் வழியாய் அதை வெளிப்படுத்தும் போது இதை சொன்னார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நேசத்தை பகிர்ந்து கொள்கிறதற்கு ஒரு இனிய நேரம் அதிகாலை நேரம். தேடும் பொழுது என்னை கண்டடைவார்கள். தெய்வத்தை நேசிக்காம உலகத்தை நேசித்து அவரை விட்டு பிரிந்து அவருடைய கோபத்துக்கு ஆளாக்கி சத்துருக்கள் இடத்துல சிக்கும் போதும் ஆண்டு சொல்றார், நீ சிக்கின்னு இருக்கிற இடத்துல இருந்து கூட நீ என்னை நோக்கி பார்த்து என்னை நேசிப்பாயானால். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்வார், உன் முழுதயத்தோடு என்னை தேடினா அந்த இடத்துல கூட நீ என்னை கண்டுபிடிப்ப. எரேமியா 29:13 கர்த்தர் சொல்வார், நீங்க உங்க முழு இதயத்தோடு என்னை தேடினீங்கன்னா அப்படி தேடும் பொழுது என்னை கண்டுபிடிப்பீங்க. இந்த காலை வேளையில நம்மளை படைச்சவரை நேசிக்கிறதற்கு நம்முடைய இதயத்தை அவருடைய நேசத்தால் நிரப்பவும், அதை செயல்படுத்தும் வண்ணமாய் முழங்காலிலே அவருடைய முகத்தை தேடுவோம். உன் பிரச்சனை எதுவான இருக்கலாம், என்னை கண்டு அடைவீங்க அப்படின்னா உனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்றார். உன் கண்ணீர் துடைக்கப்படுன்றார், உன்னை நான் வழிநடத்துவேன்றார், வெற்றி தருவேன்றார். இதை அடைவதற்கு அவரை நேசிப்போம், அவரை தேடுவோம். இந்த நாள் நமக்கு அவரை தேடுகிற நாளாய், அவர் நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற நாளாய் மாறட்டும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு நிறைந்த தெய்வமே, இந்த புழுக்கலாம் இந்த மண்ணுங்க கிட்ட நீங்க அன்பு எதிர்பார்க்குறீங்க. மகிமையின் அரசர், எங்க இதயத்தை இன்னும் உங்க அன்பினால நிரப்புங்க. உங்களை நேசிக்க, உங்களை தேடுற எல்லாருக்கும் உதவி செய்கிறவராய் வெளிப்படுங்க. அப்படி செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.